வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 20 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ராஜாவை கடத்திட்டு வந்த அந்த ரவுடி நேரா ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. ஈஸ்வரி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க, மேடம் நீங்க சொன்ன மாதிரி இவரை கூட்டிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கோம், வரீங்களா மேடம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா அந்த குடோனுக்கு வராங்க. வந்து பார்த்தா அங்க நம்ம ராஜாவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ராஜா ஈஸ்வரி வரத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ, நம்ம மாப்பிள்ளையோட அத்தை தான் நம்மளை இப்படி தூக்கிட்டு வந்துட்டாங்களா? அப்ப கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவங்க நம்மள கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நம்ம மாப்பிளைய காட்டி கொடுக்கவே கூடாது. மாப்பிள்ளை நம்ம மேல ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறான், நம்ம உண்மையை சொல்ல மாட்டோம் அப்படின்னு. சோ எவ்வளவுதான் ஈஸ்வரி மேடம் மிரட்டினாலும் சரி, உண்மைய சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம ராஜா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ராஜா கேக்குறாரு, அத்தை நீங்க தான் என்ன கடத்திட்டு வந்ததா அத்தை? எதுக்கத்த என்ன கடத்திட்டு வந்தீங்க? கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேன்ல அத்தை. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, டே யாருக்கு யாருடா அத்தை? நீ யாரு அப்படிங்கிற தகுதியை பார்த்தாலும் உனக்கு தெரியலையா? நீ ஒரு சாதாரண சர்வெண்ட். நீ ஒன்னும் அந்த சேதுபதியோட பேரன் கிடையாது. ஆரம்பத்துல நீ வந்தப்பயே நீ யாரு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன எல்லாரும் சேர்ந்து சொன்னதோட தான் நம்பிட்டேன். அந்த சேதுபதியோட பேரை உன்ன மாதிரி காமெடி பீஸா இருக்கிறதுக்கு துளி அளவு கூட வாய்ப்பே இல்லை. அதுலதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இங்க பாரு, நீ சாதாரண சர்வெண்ட் அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நீ எதுக்காக இப்படி நடிக்கிற, யாரு உன்னை எப்படி நடிக்க சொன்னா அப்படிங்கறத நீ இப்ப சொல்லிட்டேனா உனக்கு ரொம்பவே நல்லது. அதை விட்டுட்டு நீ சொல்லாம ஏதாவது இப்படி மழுப்பிக்கிட்டே இருந்த உனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். இப்போ நீ யாரு அப்படிங்கிற உண்மைய சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதோட நம்ம ராஜா நினைக்கிறாரு, ஐயோ அத்தை இப்ப ரொம்ப கடுமையான கோவத்தோட தான் வந்திருக்காங்க போல. நம்ம எப்படியாவது மாப்பிள்ளைய பத்தி காட்டி கொடுக்காம நம்ம எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அத்தை என்னத்த பேசுறீங்க, நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு அப்படின்னு ஒண்ணுமே புரியவே இல்லை. நான் தான் உண்மையான கார்த்தி. நான் எல்லாம் வந்துட்டு வேற யாரும் நீங்க சொல்ற மாதிரி இல்ல. நான் தான் அபிராமி அம்மாவோட பையன். என்ன பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னு ஈஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகி ராஜாவை ஓங்கி அறையிறாங்க. அப்ப ராஜா அதிர்ச்சி ஆகுறாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இப்ப நீ உண்மைய சொல்லல அவ்வளவுதான், இப்ப சொல்ல புரியா இல்லையாடா அப்படின்னு சொல்ல ராஜா சொல்றாரு, இல்லத்த நான் தாத்த நம்ம சேதுபதியோட பேரன் அப்படின்னு சொல்ல. அப்போ ஈஸ்வரி நேரா அந்த ரவுடிங்க கிட்ட, டே இவன் கிட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான், இவனை 2 வெளுத்து கட்டுங்க, அப்பதான் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடிங்க டக்குன்னு நம்ம ராஜாவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராஜா சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இப்படியே நீ எதுவுமே சொல்லாம தப்பிச்சிடலாம் அப்படின்னு கனவுல கூட நினைக்காத. மரியாதையா நீ யாரு அப்படிங்கிறத சொல்லிரு. உண்மையான அந்த ஈஸ்வரியோட அந்த பரமேஸ்வரியோட பேரன் யாரு அப்படிங்கிறத நீ இப்ப சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்ல. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க, எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, டேய் இவன் சொன்னா கேட்க மாட்டான், இவனுக்கு 2 காட்டு காட்டுங்கடா அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடிங்க மறுபடியும் நம்ம ராஜாவை அடிக்க ஆரம்பிக்க ராஜா பயங்கரமா சத்தம் போடுறாரு, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாரு. அத்த நான் உண்மையை சொல்லிடுறேன் அத்த, என்னை விட்டுருங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, ரவுடிங்களா ஒரு நிமிஷம் இருங்க, உண்மையை சொல்றானா என்னன்னு பாப்போம் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்க அத்த, இங்க பாருங்க ஈஸ்வரி மேடம், இது மாதிரி என்னை வந்துட்டு நடிக்கதான் சொன்னாங்க. பரமேஸ்வரிய பாட்டி இருந்தாங்கல்ல, அவங்கதான் என்ன நடிக்க சொன்னாங்க. ஆனா அவங்க காசு கொடுத்தாங்க அப்படிங்கறதுக்காக தான் நான் நடிச்சேன். மத்தபடி உண்மையான அவங்களோட பேரன் யாரு அப்படிங்கறத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்றது எல்லாமே உண்மை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு தெரியாமல்லாம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
உனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும் அப்படிங்கறது எனக்கு தெரியும். இப்போ அந்த பரமேஸ்வரியோட பேரை யாரு அப்படிங்கறத நீ சொல்ல போறியா இல்ல எங்கேயே கடந்து சாக போறியா அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, அத்தை தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க அத்தை அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன் அத்தை கிடையாதுடா. நீ என்னை அத்தை அத்தைன்னு சொல்லும் பொழுது எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. நீ மரியாதையா இப்ப யாருன்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க அப்படின்னு பக்கத்துல உள்ளவங்க கிட்ட, இவன் உண்மையை சொல்ற வரைக்கும் இவனுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, இன்னும் எவ்வளவு நேரம் அவனை காப்பாத்துற அப்படிங்கறத நானும் பாக்குறேன், நாளைக்கு காலையில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இத பார்த்ததும் நம்ம ராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஐயோ, மாப்பிள்ள ரொம்ப பாவம், அவனை பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லவே கூடாது, இதனால எனக்கு என்ன ஆனாலும் சரி அப்படின்னு ராஜா நினைக்கிறாரு. அப்ப அந்த ரவுடி நேரா ராஜாவை பார்த்து, இங்க பாரு, நீ உண்மைய சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லன்னு வச்சுக்கேன், நாளைக்கு காலையில வரைக்கும் உனக்கு பச்சை தண்ணி கூட கிடைக்காது அப்படின்னு சொன்னதோட ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க தயவு செஞ்சு என்னை வந்துட்டு ரொம்ப குடும்பப்படுத்தாதீங்க அப்படின்னு. அப்போ ரவுடி நேரா ஈஸ்வரிய பார்த்து, மேடம் நீங்க கவலைப்படாதீங்க, இன்னும் எவ்வளவு நேரம் இவன் இப்படியே உண்மைய மறைக்க போறான் அப்படிங்கிறத நாங்களும் பாத்துறோம், நாளைக்கு காலையில வாங்க மேடம், உண்மையான அந்த கார்த்திக் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிரும். இதை கேட்டதும் ஈஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து முறைச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில போறாங்க. இத பார்த்ததும் நம்ம ராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஐயோ, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப அவங்க போனதோட ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் நம்ம வில்லிக்கு ஒரே குழப்பம், எப்படியாவது அவனை பத்தின உண்மையை நிரூபிக்கிறதுக்கு நம்ம ஒரு வகையில முயற்சி பண்ணா எல்லா கேட்டுமே இப்படி ஸ்டாப் ஆகுது, அவனை தூக்குனது யாரா இருக்கும் அப்படின்னு வில்லிக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நேரா பாட்டிய போய் பாக்குறாங்க. பாட்டிய நேரா ஹீரோவை பார்த்து, ஐயா பேராண்டி, உண்மையான பேரன் யாரு அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா, இது மாதிரி அந்த ராஜா தம்பி எங்க, அந்த பையன் தானே உனக்கு பதிலா நடிச்சுக்கிட்டு இருந்தான், சீக்கிரம் வர சொல்லு அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி, நான் போன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு நேரா ராஜாவுக்கு போன் பண்றாங்க. ஆனா ராஜாவோட போன் ரீச்சே ஆகல. அப்ப பாட்டிக்கு ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக்கு, என்ன இது, போன் பண்றேன் எடுக்கவே மாட்டிக்கிறான், இந்த மாதிரி எமர்ஜென்சி நேரத்துல போன் எடுக்காம இருக்க மாட்டானே அப்படின்னு ஹீரோவுக்கு சந்தேகம். அப்ப பாட்டி கேக்குறாங்க, ஐயா பேராண்டி என்னையாச்சு, தம்பி போன் எடுக்கலையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, என்னன்னு தெரியல பாட்டி, போனே எடுக்க மாட்டேங்கிறான் நேத்தையில இருந்து, நானே நேத்தையில இருந்து கால் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், என்னாச்சு அப்படின்னு தெரியல. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரியா கொஞ்ச நேரம் கழிச்சு அடிச்சு பாரியா, எங்கேயாவது வேலைக்குள்ள போயிருப்பான். ஹீரோ சொல்றாரு, பாட்டி அவனை எங்கேயுமே போகாத அப்படின்னு சொல்லியிருக்கான் பாட்டி, திரும்ப திரும்ப சொல்லியும் எங்கேயாவது போயிட்டே இருக்கான், இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுன்னா என்ன பண்றது? அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, நீ கோவப்படாத அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு சந்தேகமா இருக்கு, ஒருவேளை அந்த சிவனாண்டி முத்துவேல்னால ராஜாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்னு ஹீரோவுக்கு சந்தேகமா இருக்கு. ஹீரோ நேரா ராஜாவுக்கு போன் பண்ணி பாக்குறாங்க, ராஜா எடுக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க நேரா ராஜாவை பார்த்து, இங்க பாரு, இன்னும் எவ்வளவு நேரம் உண்மைய சொல்லாம எங்க எல்லாருக்கிட்டையும் நீ வந்துட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருக்க போற, நீ உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு. அப்ப ராஜா வந்துட்டு, இங்க பாருங்க எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ அந்த ரவுடிங்க எல்லாருமே, சரி நாங்க எல்லாரும் சாப்பிட போறோம், டேய் வாங்கடா இவனுக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிடுவோண்டா அப்படின்னு ராஜாவுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு கறி மீன் அப்படின்னு அதையும் இதையும் எடுத்து வச்சு சாப்பிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ராஜா கேக்குறாரு, டேய் என்ன பாக்க வச்சுக்கிட்டு சாப்பிடுறீங்களே, கண்டிப்பா உங்களுக்கு சிரிக்காதுடா, ஏன்டா இப்படி என்னை கொடுமைப்படுத்துறீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நீ உண்மையை சொல்லிட்ட அப்படின்னு வச்சுக்கேன், பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போயிரும், அதை விட்டுட்டு நீதான் உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாரு எனக்கு எதுவுமே தெரியாதுடா, அட்லீஸ்ட் குடிக்கவாவது தண்ணி கொடுங்கடா. அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்றாங்க, இங்க பாரு, மேடம் வர வரைக்கும் உனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்படி இருக்கையில உனக்கு எப்படி கொடுக்க முடியும், அமைதியா உட்காந்துரு அப்படின்னு சொன்னதோட ராஜா ரொம்ப கவலையோட உட்கார்ந்துருக்காரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா அவங்க அம்மாவோட போட்டோ கிட்ட போயிட்டு, அம்மா இங்க பாருங்க, எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் பல வகையில போராடிக்கிட்டு இருக்கேன், ஆனா எந்த பக்கம் போனாலும் எனக்கு ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வெளியில வராங்க. பொழுது விடியுது. பொழுது விடிஞ்ச பிறகு
ஈஸ்வரி வந்து எல்லாருக்கிட்டையும் இங்க பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. வில்லி கேக்குறாங்க, என்னக்கா நீ இப்ப எல்லாம் அடிக்கடி யாருகிட்டயுமே எதுவுமே சொல்லாம எங்கேயோ கிளம்பி போற, எங்க போற அப்படின்னு கேட்டாலும் சரியா சொல்ல மாட்டேங்கிற. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, நான் ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போறேன், சோ எல்லாத்தையுமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நீ தேவையில்லாம ஈஸ்வரி கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. ஈஸ்வரி எங்க வேணாலும் போகலாம், நீ தேவையில்லாம ஈஸ்வரி கிட்ட கேள்வி கேட்காத. இது கேட்டதும் நம்ம வில்லியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, கண்டிப்பா அக்கா யாருக்குமே தெரியாம எங்கேயோ போறான்னு மட்டும் நல்லா தெரியுது, ஆனா எங்க போறா அப்படிங்கறத மட்டும் நம்ம கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறா. இருக்கட்டும், இன்னும் எத்தனை நாள் இவ நம்ம கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத நம்மளும் பாத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா ராஜாவுக்கு போன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ராஜா எந்த வகையிலுமே போன் எடுக்கவே இல்லை. அப்போ நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. எதுக்காக இந்த ராஜா போனே எடுக்க மாட்டேங்கிறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரே கவலை. நம்மளால ஏதாவது அவனுக்கு ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா ராஜாவை பாக்குறாங்க. அப்போ ராஜா வந்துட்டு ரொம்ப அரை மயக்கத்துல இருக்காரு, சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காததுனால. அப்பதான் நம்ம ரவுடிங்களை பார்த்து ஈஸ்வரி கேக்குறாங்க, சரி இவனுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா இல்லையா? அதுக்கு ராஜா சொல்றாங்க, மேடம் நீங்க தான் பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்களே, அதனால எனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு வச்சிருக்கானுங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு இப்ப இந்த தண்ணி வேணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்கேன், இப்போ அந்த உண்மையான சேதுபதியோட பேரன் யாரு அப்படிங்கிறத நீ சொல்லிடு, நான் உனக்கு போட்டோ காமிக்கிறேன், மூணு மட்டும் நீ சொன்னா போதும். இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், ஏன் மேடம் என்ன ரொம்ப வற்புறுத்துறீங்க, எனக்கு யாருன்னு தெரியாது. ஈஸ்வரி சொல்றாங்க, உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன், உனக்கான ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவுமே இங்க இல்ல அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும், நீ எங்க போன என்ன ஆன அப்படிங்கிற அளவுக்கு உன்னை மாத்திருவேன், உண்மையை சொல்லிடு, இந்த ஈஸ்வரிய பத்தி உனக்கு சரியா தெரியல, தெரிஞ்சிச்சுன்னா நீ உண்மையை சொல்லாம இருக்க மாட்ட. இது கேட்டதும் ராஜா சொல்றாரு, சரிங்க மேடம் இங்க காமிங்க அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரி ஃபர்ஸ்ட் எடுத்ததோட அவங்களோட மருமகனோட போட்டோவை காமிக்கிறாங்க. காமிச்சு, இங்க பாரு, இவரு ஒன்னும் சேத்துப்பதியோட பேரன் இல்ல இல்ல. அப்போ ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், என் நண்பன் தான் மேடம் சேதுபதி ஐயாவோட பேரன், அவன் தான் மேடம் என்னை வந்து நடிக்க சொன்னான். நான் எதுக்காக நடிச்சேன் அப்படின்னா உங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக. இப்போதைக்கு உங்களுக்கு உண்மை தெரியக்கூடாது, அதுக்குள்ள இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக தான் மேடம் நான் வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருந்தேன், வந்து பேரனா நடிச்சேன். இங்க பாருங்க மேடம், ஒரு குடும்பத்தை சேர்க்கறதுக்காக தான் என் நண்பன் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கான், மத்தபடி உங்களை ஏமாத்தணும் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எந்த நோக்கமுமே என் நண்பனுக்கு கிடையாது, நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என் நண்பனோட நோக்கம், தயவு செஞ்சு என் நண்பனை புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து இப்படி ஒரு நாடகத்தை போட்டிருப்பான். அதுக்கு ராஜா சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், அவரு இந்த குடும்பத்தை சேர்க்கறதுக்காக தானே மேடம் அவர் இப்படி ஒரு முடிவு பண்ணாரு, தயவு செஞ்சு அவர் மேல கோவப்படாதீங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் யாரு மேல எப்படி கோவப்படணும் அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும், நீ எனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இவன் எனக்கு வந்துட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான், இவன் தான் அந்த சேதுபதியோட பெயரை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னு இருந்தா கூட நான் கண்டிப்பா இவனை மன்னிச்சிருப்பேன், ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா அதை விட்டுட்டு இவன் என் வீட்டுக்கே வந்து எனக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்கான். இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ண இவனை நான் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்கணுமா? வாய்ப்பே கிடையாது. நான் வீட்டுக்கு போனதோட இவனை விரட்டி அடிக்கிறேன். அப்ப ராஜா சொல்றாரு, மேடம் என்ன மன்னிச்சிருங்க, என் நண்பனுக்கு நான் உண்மையா இல்லாம போயிட்டேன், என் நண்பனை பத்தி உங்ககிட்ட காட்டி கொடுத்துட்டேன், என் நண்பன் கண்டிப்பா வந்துட்டு என்னை மன்னிக்கவே மாட்டான். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ அதுக்கே இவ்வளவு கவலைப்படுறியே, என் வீட்டுக்குள்ள வந்து என்னையே வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கானே, அவனை நான் என்ன பண்றது அப்படின்னு சொன்னதோட நம்ம ராஜா அமைதியா இருக்காரு. சோ கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஈஸ்வரிக்கு உண்மை தெரிய வரும். ஈஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சதோட என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. சோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.